விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், தேஜஸ் விமானம் துபாய் அந்த ஏர் ஷோவில் கிராஷ் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்துருக்கோம் சார். அடிப்படையாக இதில் என்ன தவறுகள் இருக்குது, என்ன காரணம் சார்? இந்த நிகழ்வு மிகவும் துயரமானது, மிகவும் வருத்தத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவின் பெருமையை விழுங்கிய தீப்பிழம்புகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உலகளாவிய விவாதத்தை தூண்டின ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாவற்றையும் தாண்டி பார்க்கும் பொழுது இந்த போர் விமானத்தை இயக்கிய விங் கமாண்டர் சியால் அவருடைய மரணம் மிகவும் துயரத்திற்குரியதாக இருக்கின்றது, மிகவும் வருத்தத்திற்குரியதாகவும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆன்மா கடவுளுடைய திருவடி அடைவதற்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகின்றேன். இந்த விபத்து அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தேஜஸினுடைய 2001 இது தொடங்கியது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2001 2024 கிட்டத்தட்ட 23 வருடங்கள் ஒரு போர் விமானம் கூட விபத்துக்கு உள்ளாகவில்லை. இது உலகத்துல எந்த ஒரு விமானமும் இவ்வளவு பெரிய ஒரு ஜீரோ லெவல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு விபத்தை எதிர்நோக்காத ஒரு போர் விமானம் இருக்கின்றதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 2001 2024 அப்படின்னா 23 வருடங்கள், கிட்டத்தட்ட மோர் தென் 10,000 ஏர்கிராப்ட் அந்த போர் பயிற்சியில ஈடுபட்டிருக்கும் இந்த டூரேஷன்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது 2024 ஒரு இன்சிடென்ட்ஸ் வருது. அந்த போர் அதாவது அந்த ஏரோபேட்டிக் ஷோ முடிச்சுட்டு திரும்பி வர்றப்ப அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்பொழுது நடந்தது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கின்றது அப்படிங்க நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தேஜஸை பற்றி சொல்லணும்னா ஒரு வெல் சேஃபான ரொம்ப ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப சேஃபான ஒரு ஏர்கிராப்ட் இருக்கு, ஃபைட்டர் ஏர்கிராப்ட் இருக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் த ஏர்கிராப்டா தேஜஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஏர்கிராப்டும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஜீரோ எரர்ல இருந்த ஒரு ஏர்கிராப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இதனுடைய சககால விமானங்களை நாம் பார்க்கும் பொழுது J-17 நம்ம எடுக்கலாம். J-17 சைனாவுடைய அந்த டெக்னாலஜி 2003 அவங்க தொடங்கினாங்க. இது 2001 தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி 2003 தொடங்கிய JS-17 கிட்டத்தட்ட ஒரு 8 ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஒரு பயிற்சியின் பொழுதும் மற்ற இதும் பொழுதும் அது வெடித்து சிதறி இருக்கின்றது அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படியும் தாண்டி சொல்லணும் அப்படிங்கன்னு பார்த்தோன்னா இந்த இது மாதிரி ஒரு ஃபைட்டர் ஏர்கிராப்டினுடைய ஒரு ஷோ நடக்குது அப்படின்னு, ஏரோபேட்டிக் ஷோ நடக்குது அப்படின்னு எஸ்பெஷலி நம்ம பார்க்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலை சிறந்த விமானிகள் அந்த தலை சிறந்த போர் விமானங்களை இயக்கும் பொழுது அந்த ஷோவை காமிக்கும் பொழுது 2 விஷயத்த அவங்க லிமிட்டை தாண்டுவாங்க. ஒண்ணு, அந்த ஏர்கிராப்டோட என்ன மேக்சிமம் கெப்பாசிட்டியோ அந்த மேக்சிமம் கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணி அதுக்கும் மேலேயும் போய் அவங்க சாகசத்தை காமிப்பாங்க. அதே மாதிரி ஒரு விமானி அவங்க அந்த ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதையும் தாண்டி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் பொழுதுதான் அது மிகப்பெரிய ஒரு 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 ஷோவாக நமக்கு இருக்கு. வியக்கத்தக்க கூடிய ஒரு போர் விமானத்தினுடைய காட்சியாக நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி சம்பவங்கள் நடப்பது சாதாரணமா இல்ல ஒரு தவறான ஏர்கிராப்ட்னாலேயோ இல்ல தவறான ஒரு செயல்பாடுகள்னால, அதாவது பைலட்டினுடைய செயல்பாடுகள்னால உண்டாகின்றதா அப்படின்னா கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா 2018 மட்டும் 21 சம்பவம் பிரான்ஸ்ல நடந்திருக்கு. இது போன்ற சம்பவங்கள் பிரான்ஸ்ல மட்டும் 21 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன்னா பிரான்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்கிராப்ட், அவங்க பைலட்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் பைலட். ஸோ அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். 2018 மட்டும் 21 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. 12 விமானிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த 21 சம்பவத்தில். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக
இந்த ஏரோபேட்டிக் ஷோல வந்து அவர் லோ வந்து அல்டிடியூட்ல வந்து அவர் வந்து தன்னுடைய சாகசத்தை காமிச்சிருக்காரு. அந்த சாகசத்திலிருந்து மறுபடியும் மேல் நோக்கி செல்ல முடியாமல் அது வந்து நோஸ் வந்து கீழே வந்து கிரவுண்ட்ல ஹிட் ஆகி அது வந்து வெடிச்சிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகின்றது. ஸோ இதற்கான எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு வந்து கோர்ட் ஆஃப் என்கொயரி, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்க வந்து ஒரு டீம் அமைச்சு கோர்ட் ஆஃப் என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அது புலன் விசாரணையில எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்படும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அது என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். சார் பிளாக் பாக்ஸ் இதுல இருக்கும்ல சார்? நிச்சயமாக இந்த வந்து பிளாக் பாக்ஸ் இருக்கும். அதுல வந்து எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது வந்து இயந்திர கோளாறுகளால் ஏற்பட்டதா, அல்லது வந்து வேறு ஏதாவது ஏற்பட்டதா. இப்போ ஒரு ஏதாவது பொதுவெளியில் நாம் பார்க்கும் பொழுது ஜிஃபோர்ஸினுடைய இதனால வந்து ஏற்பட்டிருக்கலாம், இல்ல வந்து பிளாக் அவுட் ஆயிருக்கிற சமயத்துல வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து இது ஒரு ப்ரிமிச்சூரான ஸ்டேஜ். இதற்கான புலன் விசாரணை முழுமையாக தொடங்கி அது ஏற்பட்டு அதனுடைய அந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அதுல டேட்டாவை ரெக்கவரி பண்ணி எதனால் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீகோட் பண்ற வரைக்கும் வந்து இது எதனால் தான் ஏற்பட்டு இருக்கின்றது அப்படின்னு யாரும் கரெக்டா அதை வந்து சொல்ல முடியாது. சார் விமானத்தினுடைய விலை அப்படிங்கிறது நிச்சயமா அது அபரிமிதமானது, ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் விமானத்தை ஓட்டுகிற விமானியினுடைய உயிர் அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது. அதனால தான் அவசர காலங்களில் எஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு விமானியினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கான அம்சம் இருக்கு. இந்த இடத்துல அது நடக்கலையே சார், அது என்ன காரணம்? இல்ல, பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது வந்து விமானி அந்த விமானத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்பி மேல கொண்ட போலாங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல இருந்திருக்கலாம். அல்லது எதிர்பாராத விமானியே வந்து எதிர்பாராத ஒரு நிலையில அந்த எண்ணங்கள் வருவதற்கு சில வினாடிகள் தான் இருக்கும், சில செகண்ட்ஸ் தான் இருக்கும், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த மொத்தமா விமானம் மேல இருந்து கீழே நெருப்பு பிளம்பு வர்ற வரைக்கும் 7 செகண்ட்ஸ் ஆயிருக்கு சார். மொத்தமா டோட்டல் ஹை மேல ஸ்பீட்ல இருந்து கீழே நெருப்பு பிளம்பு வர்ற வரைக்குமான செகண்ட்னு பாத்தீங்கன்னா 7 செகண்ட் தான் ஆயிருக்கு சார். 7 செகண்ட் ஆயிருக்கு. 7 செகண்ட்ல வந்து அவர் ஏரோபேட்டிக்ல வந்து அவருடைய பிளானிங் எவ்வளவு இருந்தது, அவர் காமிக்கக்கூடிய அந்த விமானத்தினுடைய அந்த காட்சி வந்து எது வரைக்கும் அவர் பிளான் பண்ணி இருந்தாரு, அந்த லோ அல்டிடியூட்ல எது வரைக்கும் அவர் வந்து டைவ் வந்து காமிக்கணும்னு விருப்பப்பட்டிருந்தாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ எதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் போச்சு, எவ்வளவு செகண்ட்ல அந்த கண்ட்ரோல் போச்சு, ஒண்ணு அந்த பைலட்னால கண்ட்ரோல் போச்சா, இல்ல விமானத்தில் ஏற்பட்ட சில காரணங்களால அது கண்ட்ரோல் போச்சா, இல்ல வந்து இந்த ஜிஃபோர்ஸ்னால வந்து ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இது மாதிரி வந்து எப்போ வந்து ஒரு ஏரோபேட்டிக் ஷோஸுக்கு வந்து போறாங்களோ, எப்போ வந்து ஒரு விமானத்தினுடைய போர் விமானத்தினுடைய ஷோஸ் வந்து நடக்கிறப்ப மேக்சிமம் என்ன அதனுடைய கெப்பாசிட்டியோ, அந்த கெப்பாசிட்டி வந்து அது வந்து உங்களுக்கு சொல்லணும்னா என்ஜினுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அதனுடைய மற்ற டைமென்ஷனல் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அதையும் தாண்டி அவர்கள் வந்து அந்த பல சாகசங்களை நடத்துவார்கள். அந்த சாகசங்களை நடத்தும் பொழுதுதான் வந்து அது வந்து நார்மலா வந்து ஒரு ஃபைட்டர் பைலட் போயிட்டு ஒரு டார்கெட்டுக்கு போயிட்டு வர்றதோட இது மிகவும் அதிகமான ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகின்றது. ஆகையால் நீங்க சொல்றதுல இருந்து நான் ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன். என்னன்னா சார், இப்போ ப்ரீ பிளான் இருக்காதா சார்? இப்போ ஏர் ஷோல அந்த இடத்துல அந்த விமானி என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது வந்து ப்ரீ பிளானா இருக்கா சார்? ஏன்னா கமாண்டு ரூம்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டே இருக்கும்ல சார், இவர் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு. லோ ஆல்டிடியூட பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு அப்ரூவல் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை சார். என்னன்னா ஒரு 2 வீலர் எடுத்துட்டு நம்ம எவ்வளவு ரேஷ் டிரைவிங் பண்றோமோ அந்த மாதிரி தானா சார்? இல்ல வெல் கோஆர்டினேட்டட் என்ன பண்ணாங்க, என்ன பண்ண போறாங்க, என்ன ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், என்ன அவங்க செய்ய போறாங்க அப்படிங்கிறது அது ஒவ்வொரு வினாடியும் வந்து அது முன்னாடியே வந்து முடிவு செய்யப்பட்டது. பல முறை ரிஹர்சல் பண்ணியிருப்பாங்க. முடிவு செய்யப்பட்டது டைரக்டா கொண்டு வந்து இங்க வந்து அவர் காமிக்க போறது விமானி பல முறை அது ரிஹர்சல் செஞ்சு அதுல வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரி வந்து ஒரு பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லலாம், அதை பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு விமானி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி வந்து டெஸ்ட் பைலட் அப்படின்னு சொல்றோம், ஒரு விமானத்தை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய பைலட்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பல ஆயிரம் வந்து மணி நேரங்கள் விமானத்தில் பயணம் செய்தவர்களாக இருப்பார்கள், விமானத்தை ஓட்டுநர்களாக இருப்பார்கள். ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை வந்து ஒரு 1000 ஹவர்ஸ் 5000 ஹவர்ஸ் 10,000 ஹவர்ஸ் வந்து ஃபிளை பண்ண வந்து விமானியாக இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு வந்து அத்துப்பாடா இருக்கும், மிகவும் வந்து தெளிவாக இருப்பார்கள். அது வந்து எப்படி இயக்க வேண்டும், அந்த அந்த என்ஜினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து புரியக்கூடியவர்களா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அது எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஏர்கிராஃப்ட்னு அந்த ஏர்கிராஃப்டோடு பழகணும்னு இருக்கு.
அது ஒவ்வொரு என்ஜினோட சவுண்டை இருந்து ஆரம்பிச்சு, அதோடைய த்ரஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, அதனுடைய எப்படி அது இயங்கும், அதனுடைய அதை எப்படி நம்ம இயக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு மிகவும் தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஆகையால் இந்த ஷோல என்ன செய்ய போறாங்க, என்ன காமிக்க போறாங்கிறது வெல் டிஃபைன்ட், வெல் இன்ஃபார்ம்டு அண்ட் வெல் ரிஹர்ஸ்டு விஷயம். முதல்லயே முடிவு செய்து அதை ரிஹர்சல் செய்து அதுதான் இங்க செஞ்சிருப்பாங்க. ஆகையால் இது என்னவாக இருந்தது, என்ன செய்தார்கள், எப்போ ஆச்சு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்தியன் ஏர்போர்ஸினுடைய அந்த கோட் ஆஃப் என்கொயரி இனிஷியேட் பண்ணி புலன் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சார், ராணுவ தளவாட உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் இந்தியா தன்னிறைவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சமீபத்திலே செய்திகளாக பார்த்தோம்னா ஷிப்பு ஓன் மேனுஃபேக்சரிங்கில், ஓன் பில்டில் பண்ணி நம்ம எடுக்கிறோம் சார், கடற்படையில் சேர்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாடு இராணுவ தளவாடங்களை வாங்காமல் தன்னிறைவு பெறுது அப்படின்னா அந்த இராணுவ தளவாடங்களை விற்கக்கூடிய நாடுகளுக்கு அது மிகப்பெரிய பேரிழப்பு. நான் நாட்டினுடைய பேரோ குறிப்பிட்ட இந்த நாடுகளோ சொல்லலை. அப்படி அந்த தன்னிறைவை நோக்கி இந்தியா செல்லக்கூடாது என்பதற்கான ஏதேனும் ஒரு சதி இதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சதி இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப ப்ரிமெச்சூர் ஸ்டேஜ். அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நம்மளுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்னா அதுக்குன்னு தனி செக்யூரிட்டி இருக்கும். யாரும் அது பக்கத்தும் கூட போக முடியாது. அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுக்குன்ட்டு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அந்த பாதுகாப்பை உடைத்து கொண்டு யாரும் உள்ளுக்குள்ள போக முடியாது. அது ஒரு விஷயம். இரண்டாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சதி என்பது இருப்பதற்கு முழுமையான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதும் நம்மால் சொல்ல முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஹைலி ப்ரிமெச்சூர் ஸ்டேஜ். என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா இந்தியாவினுடைய இந்த தேஜஸ் விமானத்தினுடைய இந்த ஒரு விபத்தினால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பின்னடை ஏற்பட்டு விட்டது. அது ஒரு குவாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொபகண்டா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தானாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், அவருடைய ப்ராடக்டை முன்னிலைப்படுத்துவதற்கான பல சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தொடங்கி இருக்கின்றார்கள். நம்ம பார்த்தோன்னே கடந்த 15 வருடங்கள் இருக்கக்கூடிய மற்ற விமானங்கள், போர் விமானங்கள், இதுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 முறைக்கு மேல விமானங்கள் பறந்திருக்கின்றன. தேஜஸ் பொறுத்த வரைக்கும் 15 வருடத்துல இல்ல, கடந்த 15 வருடத்துல 10,000 முறைக்கு மேல பறந்து சாகசங்களை செய்துட்டு இல்ல எக்ஸசைஸ முடிச்சுட்டு அந்த சாட்டியை முடிச்சுட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விபத்து தான் அது ஏற்பட்டிருந்தது. அது அந்த ரேஷியோன்னு இருக்கு. அது ஒரு விபத்து ஏற்படுவதற்கு ரேஷியோன்னு இருக்கு இல்லையா? எவ்வளவு ஹவர்ஸ் ஃப்ளை ஆச்சு, எவ்வளவு டைம் அது ஃப்ளை ஆச்சு, அதுல எவ்வளவு டைம் இந்த மாதிரி வந்திருக்கு, விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக 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 குறைவான பர்சன்டேஜ் தான் தேஜஸ்க்கு இருக்கின்றது. அதையும் தாண்டி நாம் பார்க்கும் பொழுது அதாவது ஒரு சிறு விபத்து அப்படிங்கிறது ஒரு தேஜஸை வரையறுக்காது. அதாவது ஒரு விபத்து என்பது, சிறு என்பதை விட ஒரு விபத்து என்பது தேஜஸையினுடைய எதிர்காலத்தை வரையறுக்காது. ஏன்னா அது வரையறுத்திடுச்சு, இதுக்கு மேல நமக்கு எதிர்காலம் இல்ல, போர் விமானம் மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு அப்படிங்கிறது ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1A இருக்கட்டும், இல்ல ஜெனரேஷன் 2 இருக்கட்டும், அதுக்கான நிறைய மேனுபேக்சரிங், அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுல குறைபாடுகள் அப்படின்னு நிச்சயமாக இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. என்ன குறைபாடு அப்படின்னு சொன்னா 1A வரணும். இதுல தேஜஸ் 1A 2024 அவங்க வெளில கொண்டு வந்திருக்கணும். 25 ஆச்சு, 26க்கு தான் விட போறதா சொல்லியிருக்காங்க. சோ 1A வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெனரேஷன் 2 போகணும். இப்போ தேஜஸ் 2க்கு நம்ம நம்மளுடைய ஃபிளீட் நமது விமானப்படையில இருந்திருக்கணும் டைம் லைன் படி நம்ம பார்த்தோம்னா. ஆனால் அந்த டைம் லைனை அவர்களால் மீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரிகின்றது. ஸோ HAL தன்னுடைய டைம் லைனை குவாலிட்டியோட மீட் பண்ணணும். ஏன்னா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தேஜஸை நம்ம குறை கூற முடியாது. ஏன்னா டிசைன்ல இது வரைக்கும் ஒரு ஃபிளா கூட கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து வல்லுநர்களும் இது பண்ணியிருக்காங்க, ஸ்டடி பண்ணியிருக்காங்க. தேஜஸ்ல அந்த டிசைன்ல ஒரு ஃபிளாஸ் போடுறது கிடையாது. அது மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ்னு எதுவும் அதிகமா வந்தது கிடையாது. ஸோ பட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நாட்டினுடைய தண்ணீரை பெற்று மற்ற விஷயத்த நம்ம விற்கக்கூடிய நிலையில் இருப்போம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய அந்த ரெக்குவயர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ண
முடியாத நிலையில் வந்து திணறி கொண்டிருக்கின்றது HAL அப்படின்னு தான் பார்க்க முடியும். சார் இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு மெயினாக வந்து என்ஜின் தான் சார் முக்கியம். இப்போ அப்படி பார்க்க போனால் இது ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்குகிறோம். அவுட்டர் பார்ட்ஸ் எல்லாமே HAL ப்ராடக்ட் பண்ணி இது ஒரு முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய தயாரிப்பாக வருது. இப்போ இதை வந்து இன்னும் மேம்படுத்தி செய்யணும் அப்படின்ற ஒரு பார்வை இந்த விஷயத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் கூட இது ஒரு சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர் ஜெட்டாக சொல்கிறாங்க சார். மேக்ஸிமம் டபுள் என்ஜின் இருக்கிறதுல நம்ம சிங்கிள் என்ஜின், லைட் வெயிட்டு, ஹை ஸ்பீடு, இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் எதுவும் சேஞ்சஸ் தேவையா? ஒரு டெக்னிக்கலான கொஸ்டினாக இருக்குது சார். இதில் அடிப்படையிலே எதுவும் மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை வருமா சார்? இல்ல, கம்பேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கம்பேட் ஏர்கிராஃப்ட் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும், ஹை ஆல்டிடியூடுக்கு வந்து ஒரு விதமான போர் விமானங்கள் தேவைப்படும். அதே வந்து நம்ம ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாவை பார்க்கும்போது மற்ற விதமான ஒரு போர் விமானம் வந்து தேவைப்படும். ஸோ ஒரே விமானம் வந்து எல்லா டெரைனுக்கும் வந்து அது சூட்டபிளா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. அது மாதிரி சில போர் கருவிகளை தாங்கி எடுத்து செல்லணும், சில மிசைலை வந்து எடுத்துட்டு போகணும், சில ஸ்பெஷலைஸ்டு மிசைல் எடுத்துட்டு போகணும். அப்படிங்கிறப்ப அந்த பர்டிகுலரான அந்த விஷயம் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது டபுள் என்ஜினும் இம்பார்ட்டண்டா இருக்கு, அதே மாதிரி டியூவல் என்ஜினும் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. இப்போ 2 டெக்னாலஜி வரணும், தேஜஸ் 2 அப்படி வரும்பொழுது பல மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியும். சார் இப்போ பொதுவாக உலக அளவில் இராணுவ தளவாட விற்பனை அப்படின்னா அமெரிக்கா தான் செய்து நம்பர் 1 இருக்காங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்லாம் இருக்காங்க. இப்போ இந்தியா அந்த இடத்த நோக்கி வரணும்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா என்ன தேவை சார் இந்தியாவுக்கு டெக்னாலஜியை தாண்டி? டெக்னாலஜியை தாண்டி நமக்கு தேவையானதான் உங்களுக்கு நான் சொன்னேன். டெக்னாலஜி நம்மள்ட்ட நல்ல டெக்னாலஜி இருக்கு. அது வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஸ்பீடான அந்த டைத்துக்குள்ள பண்ணாதான் அதோட வேல்யூ அதிகமாகும். அந்த டைத்துக்குள்ள நம்ம டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணதோடு இல்லாம அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அதை வந்து நம்ம உலக சந்தைக்கு வந்து எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எடுத்து செல்லும் போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நம்மால் காண முடியும். சார், துபாய் ஆக்சிடென்ட்ல தேஜஸ்க்கு ஃபியூல் லீக்கேஜ் இருந்ததா ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்தியா மறுத்திருக்கு. இதுல என்ன விளக்கம் சார்? இந்தியா மறுத்திருக்குன்னா அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வந்து அவங்க மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து தேர் ஆர் சம் ப்ரொசீஜர்ஸ், அந்த ப்ரொசீஜர்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கிறப்ப அதை பார்த்துட்டு ஃபியூல் லீக் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றதா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்திய விமானப்படை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுன்னா அதுல நம்ம நிச்சயமாக எந்த விதமான கருத்து வேறுபாடோ அல்லது வந்து அதுல வந்து ஒரு சந்தேகமோ நமக்கு தேவை இல்லை அப்படின்னு நிச்சயமா நான் நினைக்கிறேன். இந்தியாவினுடைய முந்தைய தயாரிப்பான MiG-20 அது இப்போ முழுக்க முழுக்க இராணுவத்தில் இல்லை, எல்லாமே அதுலேருந்து சுவிட்ச் ஓவர் ஆகி நம்ம அடுத்தது கொண்டோம் சார். இப்போ தேஜஸ், இப்போ நம்ம உலக அரங்கில் இந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்டு, ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்தியா எந்த ஸ்டேஜில் இருக்கு சார்? அதாவது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோன்னே ஒரு கார்கில் டியூரேஷன் ஒரு 1990s 2000 ஏர்லி அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது இந்தியாவால் போர் விமானம் வந்து உற்பத்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. முடியாத ஒரு நிலை அப்படின்னு நம்ம இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஸோ கடந்த ஒரு 22-23 வருடங்களில் நம்ம வந்து தேஜஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை, அதாவது வந்து ஈவன் நம்ம சொல்லணும்னா ரொம்ப 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 குறைவான சதவீதத்தில் விபத்து ஏற்படக்கூடிய ஒரு விமானமாக, அதாவது ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜியா இருக்கட்டும், டிசைன் வைஸ் இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு போர் விமானத்தையும் நம்மால் வடிவமைக்க முடிஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய 1 year வெர்ஷன் வந்து டெலிவரி வரப்போகுது நெக்ஸ்ட், அதாவது வர 2026 வந்து அதோடைய பிப்ரவரியில வந்து நிச்சயமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து அவங்க டெலிவரி கொடுப்பாங்க. அதே மாதிரி வெர்ஷன் 2க்கு வந்து நம்ம வந்து போறோம். தேஜஸ் 2க்கு நோக்கி நம்மளுடைய அந்த ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதனுடைய தொடக்கம் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி ரிசர்ச் பண்றது, அதை வந்து ட்ரையல் பண்றது, அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்குள்ள பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு R&Dல அப்படின்னு பார்க்க முடிகின்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக நாம் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி வெகு தூரம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து நம்மளுடைய அந்த முன்னேற்ற பாதையை திரும்பி பார்க்கும்போது நிறைய இடத்த வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், வெகு தொலைவில் இருக்கின்றோம். நிச்சயமாக நம்மளுடைய அந்த மன்சில் அப்படின்னு சொல்றது, நம்மளுடைய வந்து டார்கெட் அப்படிங்கிறது, நாம் சென்று அடைய வேண்டிய இடம் அப்படிங்கிறது வந்து மிக அருகில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுகின்றது. நிச்சயமாக நம்ம வந்து ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், இல்ல ஹையர் வெர்ஷன் ஆஃப் வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், வெளிநாடுகளிலிருந்து நாம் வாங்குவதை சந்தோஷமாக நாம் கொண்டாடுவதை தாண்டி நாமே உற்பத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலையில் நாம் வந்து நிச்சயமாக இருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆத்ம நிர்பர் அப்படின்னு வந்து நமது பாரத பிரதமருடைய
அந்த ஒரு முன்னேற்பாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆத்ம நிர்பர் அப்படின்னு வந்து கொண்டு வந்தப்ப எல்லோருமே எதிர்த்தார்கள். நானே வந்து சொன்னேன், எப்படி பாசிபிலிட்டி இருக்கும்? ஏன்னா 60% 70% வந்து இந்தியாவில் தயாரிக்கின்ற ராணுவ தளவாடங்களை தான் இந்திய ராணுவம் வாங்க வேண்டும் அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு டெஸ்டே இல்லாம ஒரு ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு தளவாடங்களை வாங்கி எப்படி வந்து ராணுவம் நாட்டை காக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்குறிகள் வந்து எல்லோரிடமும் மனதில் எழுந்தது. ஆனால் அந்த குறுகிய காலத்தில் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரொடக்ஷனை வந்து உண்டாக்கி ஒரு காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். 171% வந்து ராணுவ தளவாட உற்பத்தியில வந்து மேன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் நிச்சயமாக நாம் வந்து இந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கின்றோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. சார், தேஜஸை சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ப்ரிலிமினரி பேச்சுவார்த்தை மாதிரி ஏதாவது போயிட்டு இருக்குதா? இப்போ இந்த விஷயத்தினால ஏதாவது தடைபட்டிருக்கா, இல்லை ஃபியூச்சர் பிளான் ஏதாவது இருக்கா சார்? இல்ல, பல நாடுகள் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நமது ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃபுல்லா வந்து முடிஞ்ச உடனே நிச்சயமாக மற்ற நாடுகளுக்கு இதனுடைய தேஜஸ் வந்து விற்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. டெக்னாலஜி வந்து கொடுக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து ஏர்கிராஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஏற்படும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உலகத்திலேயே எந்த ஒரு பெரிய ஏர்கிராஃப்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 23 வருடங்கள் அது வந்து மோர் தென் 10,000 ஃபிளைங் ஹவர்ஸ்க்கு மேல போய் அதுக்கப்புறமும் கூட அது வந்து ஒரு கிராஷ் கூட ஆகாத ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா அது மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டே கிடையாது. அது மாதிரி டிசைன்ல த பெஸ்ட் டிசைன் வந்து தேஜஸோடது. டிசைன்ல வந்து ஃபிளாவே கிடையாது. F-16 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு போறாங்க. அது மாதிரி வந்து பல ஏர்கிராஃப்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா பிரான்ஸ்ல இருந்து அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிரான்ஸ்ல அவங்க மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். பல வருடங்களாக அவர்கள் வந்து போர் விமானத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அங்க வந்து டிசைன்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அவங்களுடைய ஏர்கிராஃப்ட்ஸ்ல. ஆனா அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் நம்மளுடைய இந்த தேஜஸ்ல வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அதுல. ஆனால் பல விஷயங்கள் வந்து மேம்பாட்டை வந்து கொண்டு வரக்கூடிய நிலை வந்து ஏற்படும். சார், ஒரு பக்கம் தேஜஸ் டெவலப்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கொடுக்க வேண்டிய அந்த என்ஜினை வந்து கொடுக்கறதுக்கு இன்னும் கிளியர் கட்டான ஒரு ஆன்சர் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போது இந்தியாவுக்கு எதிரி யூஎஸ் தானா அப்படின்ற ஒரு கேள்வி இறுதியாக வருது சார். இந்தியா அதாவது வந்து உலக நாடுகளை பார்க்கும்பொழுது யாரும் நண்பர் அப்படிங்கிறது பர்மனண்டான நண்பருங்கிறது கிடையாது. அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு இது வரைக்கும் வந்து நம்மள்டேந்து வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கோ பொருளாதாரத்தில் அல்லது வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ்ல அவங்களுக்கு வந்து எப்ப அட்வான்டேஜஸ் இந்தியாவிடம் இருந்து கிடைக்கின்றதோ அப்பொழுது வந்து உறவு கை நீட்டுவார்கள். எப்ப அவங்களுக்கு அதில் தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே வேற எங்கு கிடைக்கின்றதோ அங்க சென்று விடுவார்கள். இப்ப எக்ஸாம்பிள் கிளாசிக் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானோட அவர்களுடைய வந்து உறவை மேம்படுத்தி கொண்டிருப்பது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அமெரிக்காவுக்கு நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் தளவாடங்களை வந்து நம்ம ஏற்றுமதி செய்கின்றோம் அவர்களுக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கிற ஒரு நாடு உலகத்திலேயே அப்படின்னு சொன்னா அது இந்தியா தான். அது வந்து பொருளாதாரத்தில் இருக்கட்டும் இல்லை வந்து இராணுவத்தில் இருக்கட்டும், இராணுவத்தினுடைய வலிமையில் இருக்கட்டும். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக வந்து உதாசீனப்படுத்துகின்ற நிலையிலோ அல்லது எதிராக செயல்படுகின்ற நிலையிலோ அமெரிக்கா வந்து இருப்பதற்கான இடம் கிடையாது. அவர்களுக்கு வந்து நம்ம வழி விடலை. ஏன்னா இவ்வளவு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நாட்டோடு பகைமை ஏற்படுத்தி கொண்டால் அதற்கான ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அந்த நாடு வந்து அனுபவிக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் வந்து எவ்வளவு வந்து பேக் ஃபயர் வந்து வந்தது அவங்களுக்கு. இப்போ ரீசெண்டான ட்ரம்பினுடைய அந்த டெரிஃப் அந்த இதுல வந்து வந்தது அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். அதுல எவ்வளவு அவருக்கு வந்து பெரிய அவமானங்கள் ஏற்பட்டது. எப்படி மறுபடியும் வந்து தன்னுடைய அந்த கமெண்ட்ஸை மாத்திட்டு என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரதமர் மோடி அப்படின்னு சொன்னதும் இந்தியா வந்து எங்களுடைய ஒரு நெருங்கிய நாடு அப்படின்னு சொன்னதையும் நம்மால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக அவர்கள் வந்து இந்தியாவை எதிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இந்தியா இல்லை. ஏன்னா இந்தியா வந்து வளர்ந்து விட்டது, வலிமையாகி விட்டது அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். பல்வேறு கருத்துக்கள். தேஜஸ்னுடைய இந்த ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு படிப்பனையாக எடுத்துக்கிட்டு இன்னும் அதிக வேகத்தோட, இன்னும் எச்சரிக்கை உணர்வோட, மிகுந்த வேகத்தோட மேலே போகணும் அப்படிங்கிறதான் வழிகாட்டுதலாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். தினமலரோட நன்றி நேர்களே.